ரதிய காடுப்படியில் இன்றைக்கி முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு முள்ளங்கி எப்படி உடம்புல சேர்த்துடலான்னு பாருங்க. அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து நல்லா கொஞ்சம் பிஞ்சு முள்ளங்கியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தலாக இருந்தால் நார் நாராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த அக்கா தோல் சீவி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன். இது இப்போ இந்த முள்ளங்கி இந்த சின்ன துருவலில் நல்லா பொடியாக துருவிக்கலாம். இப்போ முள்ளங்கி துருவினதுக்கப்புறம் இவ்வளோ தண்ணியும் வரும். நம்ம நைஸாக துருவும் போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் தூர ஊற்றிடாதீங்க. அதோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அக்கா வந்து இதுக்கு தோசை மாவு ஒரு 4 கரண்டி எடுத்திருக்கேன். அந்த ஒரு முள்ளங்கி அளவு. நீங்கள் ரொம்ப பிடிக்கல வாசனை அப்படின்னா பாதி முள்ளங்கி கூட நீங்கள் தோல் சீவிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. இதை வாட்டரோடு சேர்க்குறோம். ஏன்னா இட்லி மாவு கட்டியாக தான் இருக்குது. இந்த வாட்டரோடு சேர்க்கும்போது தோசை மாவு பார்த்து கரெக்டாக வரும். ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. குழந்தைங்கன்னா பச்சை மிளகா போடாதீங்க. கொஞ்சமாக விதையெல்லாம் தட்டிட்டு பாதி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, போதும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தா. இது கொஞ்சமாக சால்ட்டு. இது எதுக்குன்னா அந்த முள்ளங்கிக்கு நம்மளுக்கு எப்போவுமே தோசை மாவில் இட்லி மாவில் எப்போவுமே சால்ட்டு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருவோம். அதனால் கொஞ்சமாக தான் அக்கா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் கரைச்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி தேவைப்படுது தோசைக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம். இப்போ அக்காவுக்கு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் கரைச்சிக்கணும். இப்போது ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. முள்ளங்கி வந்து தோசைக்கல்லில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த அளவு பார்த்துக்கோங்க. நம்ம தோசை இழுக்கணும்ல, அதனால் இழுத்து நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு பார்த்துக்கணும். போதும், இந்த அளவு போதும். இப்போ முள்ளங்கி தோசை சவு சாம்பாருக்கு அக்கா தாளிச்சிட்டேன். இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, தூக்கி ஊற்றேன். இன்றைக்கி முள்ளங்கி தோசை காம்போ என்னென்னா சவு சாம்பார் பொடி, இட்லி பொடி வச்சுருக்கிறேன் அக்கா, தோசை பொடி. அதுதான். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் மல்லித்தலை தூவி அப்படியே கப்புன்னு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வாசனை அப்படியே இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. அக்கா அடுப்பில் ஒரு தோசைக்கல் காய வச்சுட்டேன். தோசை ஊற்றுறதுக்காக நல்லா மாவை எப்படி கலக்கிக்கோங்க. கலக்கிக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஊத்தப்பம் மாதிரியே ஊற்றுங்க. நல்லா தேய்ச்சி விடலாம். ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப மெலீஸாக இழுத்து விட்டிங்கன்னா கருகிற மாதிரி ஆகும். இதனுடைய நம்மளுக்கு இதில் இருக்கிற மருத்துவ குணமே போயிரும்பா. முள்ளங்கிலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அவ்வளோதான். அக்கா எவ்வளோ கெட்டியாக ஊற்றிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா கீ ஊற்றி செஞ்சு கொடுங்க. இது என் ஹஸ்பண்டுக்காக ஊற்றுறேன். அவங்களுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டேன் அக்கா. இதுவே அதிகம்தான். இது அப்படியே வேகட்டும். அவ்வளோதான். இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எப்படி ஹோல்ஸாக வருது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக மெத்துன்னு இருக்கும். இப்போ கொஞ்சமாக லைட்டாக வேணால் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க பரட்டி போடும்போது. அப்போ தான் ரொம்ப கருகாமல் இருக்கும். நம்மளுக்கு அந்த முள்ளங்கியுள்ள சத்து அப்படியே கிடைக்கும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்படி லைட்டாக அமைக்க பார்த்தீங்கன்னா லைட்டாக மாவும் முள்ளங்கியும் சேர்ந்து வேகாமல் இருந்தால் அப்படி பொதுன்னு தெரியாது. இந்த பாருங்கள், அமுக்குனா அது எதுவுமே வரல, மாவு வெளியே வரல. அவ்வளோதான், முள்ளங்கி கல் தோசை ரெடி. ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக நல்ல சத்தாக. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் இதை செஞ்சு கொடுத்துருங்கோ. அவ்வளோதான். இன்றைக்கி முள்ளங்கி தோசைக்கு பொடியும் அக்கா அன்றைக்கி வீட்டில் அரைச்ச பொடி, அப்புறமா சாம்பார். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவில் செஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா அந்த புளிப்புத்தன்மை எதுவுமே இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முள்ளங்கி கல் தோசை. இது நம்ம பின்னாடி இருக்கிற அளவுக்கே முருகலாக எடுக்கக்கூடாது. எடுத்தால் நம்மளுக்கு அந்த முள்ளங்கினுடைய சத்து கிடைக்காது. பெரட்டி போடும்போது நம்ம இந்த அளவு இருந்தால் போதும். வெந்தது இந்த அளவு இருக்கணும், ரொம்ப கருகக்கூடாது. அவ்வளோதான். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதிய காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம என்னென்ன காயெல்லாம் சாப்பிட்லையோ அது எதில் சேர்க்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணிடலாம். தேங்க்யூ.